தமிழ் அக்கா. நல்லா இருக்கியா தமிழ்? நான் நல்லா இருக்கேன்க்கா. சொல்லுங்கக்கா. இல்ல தமிழ், நாளைக்கு நீ கோர்ட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க. ஆமாங்க்கா. கோர்ட்ல என்ன சொல்லலான்னு இருக்க? என் பிள்ளைக்கு எது கௌரவமோ, என் புள்ள பிறக்கும் போது எது அந்த பிள்ளைக்கு சுயமரியாதையோ அதுதான்க்கா நான் செய்யலான்னு இருக்கேன். நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல தமிழ். அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு வீட்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்னக்கா நடந்துச்சு? சாவித்திரி அம்மாவும் தாமரையும் சேர்ந்துக்கிட்டு உன்னை பத்தி ரொம்ப தரக்குறைவா பேசினாங்க. ஆனா சேதுவையா என்ன நினைச்சாருன்னு தெரியல. சடார்னு எந்திரிச்சு இன்னொரு வார்த்தை தமிழ்ச்செல்விய பத்தி ஏதாச்சும் தப்பா பேசுனீங்க, நடக்கிறதே வேற, அவ யாருன்னு எனக்கு தெரியும், அது இதுன்னு உன்னை பத்தி ஒரு மாதிரி பெருமையா பேசினாரு. இங்க இருந்த யாருமே அவர் அப்படி பேசுவாருன்னு நினைச்சு கூட பாக்கல. எனக்கு அவங்க கிட்டலாம் அப்படி அவர் பேசினது ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு தமிழ். உனக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசினாரு தெரியுமா? உரிமையா பேசினாரு. என்ன தமிழ் சிரிக்கிற? என்னக்கா இப்படிலாம் ஏதாவது பொய் சொன்னா நான் அதை நம்பிக்கிட்டு நான் அவர் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுவேன்னு அம்மாச்சியும் அத்தையும் உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்களா? ஐயோ தமிழ், சத்தியமா சொல்றேன், இது பொய் இல்ல, நிஜமாவே அவர் உனக்காக சப்போர்ட் பண்ணி பேசினாரு. ஏன் கண்ணு முன்னாடியே அவர் என்னை தப்பான வார்த்தையை சொல்லி திட்டிட்டு நான் இல்லாதப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாருன்னு சொல்றீங்க. இதெல்லாம் என்னால நம்ப முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன் இடத்துல நீங்க இருந்தா நம்புவீங்களாக்கா? தமிழ், நான் நிஜமா தான் சொல்றேன். வேணாக்கா, எங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக நீங்க இன்னும் என்னெல்லாம் பொய் சொல்ல போறீங்கன்னு தெரியல. நான் வைக்கிறேன்க்கா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. தமிழ், என்னை மன்னிச்சிடுங்கக்கா, நான் வைக்கிறேன். தமிழ், போதுமாங்க? ராசாங்கம், அத்தா வா அத்தா, வா அத்தா. தூங்க போறியாப்பா? இல்ல அத்தா, என்ன விஷயம் சொல்லு அத்தா. சொல்லேண்டி. ஒண்ணும் இல்ல மாமா, அம்மாச்சியோட சுகர் மாத்திரை தீந்துருச்சு. அம்மாச்சிக்கும் உங்களுக்கும் ஒரே மாத்திரை தான், அதான் உங்ககிட்ட வாங்கிட்டு போலான்னு வந்தோம். மோகனா, மாத்திரை இருக்கா? இருக்கத்த, எடுத்துட்டு வரேன். கொண்ட. ஏன் அத்தா, மாத்திரை வேணும்னு சொல்லியிருந்தா மோகனாகிட்டே கொடுத்து விட்டுருப்பேன்ல. ராசாங்கம், மாத்திரை வாங்கறத தாண்டி வேற ஒரு விஷயத்த பேச வந்திருக்கேன். சொல்லு அத்தா. இன்னைக்கு நீ ஒரு விஷயத்த கவனிச்சியா? தமிழ்ச்செல்வி கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கறதுக்கு நாம சொல்ற காரணம் எல்லாம் பத்தாது, இதை விட உறுதியான காரணம் வேணும்னு வக்கீல் கேட்டப்ப தமிழ்ச்செல்வியோட குணத்தை பத்தி தப்பா சொல்லுங்க, அவ தரங்கெட்டு போனவ, ஒழுக்கம் இல்லாதவன்னு சொல்லுங்கன்னு சாவித்திரி சொன்னப்ப சேது கோவப்பட்டு ஒரு வார்த்தை அவளை தப்பா பேசக்கூடாதுன்னு சொன்னான் பாத்தியா? இதுதான் அவன் அடி மனசுல தமிழ்ச்செல்வி மேல என்ன அபிப்பிராயம் வச்சிருக்காங்கிறதுக்கான அத்தாச்சியும் ஆதாரமும். தமிழ்ச்செல்வி ஏதோ முட்டாத்தனமா ஒரு பொய்ய சொல்லிவிட்டாதே, அதனால நாம எல்லாரும் காயப்பட்டு தானே கிடக்கோம். அதுக்காக அது ஒண்ணும் மன்னிக்க முடியாத குத்தம் இல்ல இல்ல. நீ ஏன் சொன்ன மாதிரி இந்த விஷயத்துல அவளை மன்னிக்க வேண்டியது சேதுதான். அப்படி பாக்குறப்ப அவளை பத்தி யாரும் ஒரு வார்த்தை தப்பா பேசக்கூடாதுன்னு அவளுக்காக நின்னாம் பாத்தியா? இதுக்கு மேலேயும் அவங்கள பிரிச்சு வைக்கணுமா? சொல்லு ராசாங்கம். இதுக்கு மேல நான் அவங்ககிட்ட சொல்ல எதுவும் விரும்பல. நல்லது கெட்டது யோசிச்சு நீயே ஒரு முடிவு எடுப்பா. மாத்திரை வாங்க. தாங்க. சரி ராசாங்க, நீ படுத்து தூங்கு. வா வாங்க. என்னங்க, எனக்கு அடுப்படியில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அதை முடிச்சிட்டு வந்துடுறேங்க.
சரி, ஆ பா. கோர்ட்டுக்கு புறப்பட்டியாயா? ஆ ஆமாப்பா. நம்ம பரம்பரையிலே இப்படி ஒரு விஷயத்துக்காக இது வரைக்கும் யாரும் கோர்ட்டு படி மேய்ச்சதே இல்லை. உன் வாழ்க்கையில இப்படி ஒரு நாள் வரும்னு நான் என்னைக்குமே நினைச்சதில்லை சேது. சரியா, நான் சொல்லணும்னு வந்த விஷயத்த வெளிப்படையாவே சொல்லிடுறேன். கோர்ட்ல ஜட்ஜி உங்ககிட்ட நீங்க சேர்ந்து வாழ விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்கிறப்ப அந்த நிமிஷம் உன் மனசுல என்ன தோணுதோ அதை நீ தாராளமா சொல்லாமையா. அதை சொல்றதுக்கான எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு. அப்பாவோட கௌரவத்துக்காகவோ அப்பாவை அசிங்கப்படுத்திட்டாங்கிறதுக்காகவோ நீ எதிர்மறையா எதுவும் பேசணுங்கிற அவசியம் இல்லை. உன் மனசுல என்ன தோணுதோ அதை நீ தாராளமா சொல்லியா. அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். வாரையா? பா, என்னப்பா பேசுறீங்க? என் மனசுல என்னப்பா இருக்க போகுது? அவ எனக்கு வேண்டாம்ப்பா. அவ வேண்டாங்கிறதா என் மனசுல ஆணி அடிச்ச மாதிரி பதிஞ்சு கிடக்க. நம்ம எல்லாரையும் பொய் சொல்லி ஏமாத்தின குடும்பம் அது மட்டும் இல்லாம நேத்து கூட உங்களை அசிங்கப்படுத்தின குடும்பம் அத. இனிமே அந்த குடும்பத்து கூட எந்த ஒட்டு உறவு வச்சுக்க வேண்டாம்ப்பா. என் அப்பாவை அசிங்கப்படுத்தின குடும்பத்து கூட நான் எப்படி இப்போ உறவு வச்சுக்கணும்னு நினைப்பேன். எனக்கு அந்த குடும்பத்துல யாருமே வேண்டாம்ப்பா. இந்த சமயத்துல கூட என்கிட்ட வந்து உனக்கு என்ன தோணுதோ அதை தாராளமா செய்யின்னு சொல்றீங்க. இந்த மனசு யாருக்குப்பா வரும்? இப்படிப்பட்ட உங்களை அசிங்கப்படுத்தின அந்த குடும்பம் எனக்கு வேண்டாங்கிறதாப்பா நான் எடுத்த ஒரே முடிவு. பா. சரி, சரியா, உன் முடிவு எதுவா இருந்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேயா. நல்லபடியா கோர்ட்டுக்கு போயிட்டு வா. அத்தை அத்தை தயவு செஞ்சு அழாதீங்க அத்தை. இப்படியே அழுதுட்டு இருந்தா உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. தயவு செஞ்சு அழாதீங்க அத்தை. இதுக்கு மேல என் உடம்புக்கு எதுவும் ஆனா என்ன ஆகலன்னா என்ன? இதுக்கப்புறம் நான் எதுக்கடி உசுரோட இருக்கணும்? என் கண்ணு முன்னாடியே என் குடும்பம் இப்படி சுக்கு நூறா உடஞ்சு போய் கிடக்குதே. நான் இதையெல்லாம் பார்க்கணும்னு என் தலையெழுத்தா